உலகின் சர்வாதிகார நாடுகளில் வடகொரியாவுக்கு தான் முதலிடம். அந்த அளவுக்கு உடை தொடங்கி உணவு வரை அனைத்துக்குமே அங்க ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கு. உலக நாடுகளுக்கு வரி மேல வரி விதிச்சு அச்சுறுத்துற அமெரிக்க அதிபர் ட்ரம்பையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நபர்னா அது கிம் ஜாங் உன் தான். 6 வருஷங்களுக்கு பிறகு கிம் ஜாங் உன் சீன மண்ணுல காலடி எடுத்து வச்சிருக்கிறார். 2ஆம் உலகப் போர் வெற்றி கொண்டாட்டத்தின் 80வது ஆண்டு விழா சீனாவில் செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது இன்று கொண்டாடப்பட்டது. இதில் ரஷ்யா, வடகொரியா, ஈரான் உள்ளிட்ட 26 நாடுகளுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதன் மூலமாக கிம் ஜாங் உன் அதிக அளவிலான தலைவர்களை முதன்முறையாக ஒரே இடத்துல சந்திச்சு இருக்கிறார். அதோட ஜின்பிங், புதின் 2 பேர் கூடவும் அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார். உக்ரைனுக்கு எதிராக போர்ல ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வடகொரியா கொடுத்து உதவுது. இதன் காரணமாக கிம் ஜாங் உன்னுடைய இந்த சுற்றுப்பயணம் உலக அரங்குல பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. இது அமெரிக்காவுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். இதற்கிடையே தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துட்ட இந்த காலத்துல சுமார் 24 மணி நேரம் ரயில்ல பயணம் செஞ்சு கிம் ஜாங் உன் சீனா போயிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன, இந்த ரயிலோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதில் இருக்கிற வசதிகள் என்ன ஆகியவை குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். கிம் ஜாங் உன்னுடைய தந்தை கிம் ஜாங் இல் மற்றும் தாத்தா கிம் இல் சுங் 2 பேருக்குமே விமான பயணத்தில் அச்சம் இருந்ததா கூறப்படுகிறது. அந்த வரிசையில் வெளிநாட்டில் தங்கி படித்தவராக இருந்தாலும் கிம் ஜாங் உன் தாத்தா அப்பா மாதிரியே விமான பயணங்களில் அதிகம் மேற்கொள்றது கிடையாது. சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தான் இந்த ஆடம்பர ரயில கிம் குடும்பத்திற்கு பரிசளிச்சிருக்கிறார். சுமார் 90 பெட்டிகள் கொண்ட கவச ரயில்ல தான் கிம் ஜாங் உன் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு தேர்வு செய்கிறார். பச்சை மற்றும் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிற இந்த ரயில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். இதுக்கு ரயிலோடைய அதிகப்படியான எடை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ரயிலோடைய அனைத்து பெட்டிகளுமே குண்டு துளைக்க முடியாதவை. ராக்கெட் லான்ச்சர் வந்தாலும் கூட இந்த ரயிலை எதுவுமே பண்ண முடியாது. இதனால தான் கவச ரயில்னு இதை குறிப்பிடுறாங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு வெளியில இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு இதோடைய ஜன்னல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்பிக்யூ தயாரிக்கும் அதிநவீன உணவகம் தொடங்கி ஆலோசனை கூடம் நடத்தும் அறைகள், அனைத்து வசதிகள் கூடிய படுக்கறைகள், சேட்டலைட் வசதிகள் கூடிய தொலைபேசி, தொலைக்காட்சிகள், மதுபான கூடங்கள் உள்ளிட்ட சகல வசதிகளும் இந்த ரயிலில் இருக்கின்றது. உலகத்தோடைய பிரபல உணவுகளை தயாரிக்கும் அளவுக்கு உணவு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் இதில் இடம்பெற்று இருக்கு. அத்தோட பன்றி இறைச்சி, நண்டு, மீன், இறால் உள்ளிட்ட கடல் உணவுகள் எல்லாமே இந்த ரயிலோடைய ஸ்பெஷல்னு சொல்லப்படுது. இதில் பயணம் செய்த தலைவர்கள் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. குறிப்பா சமையலுக்கு தேவையான நண்டுகள் உயிரோட கொண்டு செல்லப்படுமா. இந்த 90 பெட்டிகள் கொண்ட ரயில் 3 ரயில்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் பெட்டியில் அதிகாரிகள் பயணித்து வழியில் எந்த தடையும் இல்லை என்பதை உறுதி செய்வார்களாம். 2வது ரயிலில் கிம் ஜாங் உன் பயணிப்பாராம். 3வது ரயிலில் பாதுகாப்பு குழு வீரர்கள் பயணம் செய்வார்களாம். அதாவது அதிபர் செல்லும் ரயிலுக்கு முன் உள்ள ரயிலில் சுமார் 100 பாதுகாப்பு குழு வீரர்கள் பயணம் செய்து அவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது குறித்து பரிசோதனை செய்வார்களாம். இவர்கள் இதற்கென தனி பயிற்சி பெற்றவர்கள் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இது மட்டுமின்றி ரயிலில் கிம் ஜாங் உன்னுடைய மெர்சடிஸ் உள்ளிட்ட அதி ஆடம்பர சொகுசு கார்கள் மற்றும் ஹெலிபேட் ஆகியவை இடம்பெற்று இருக்கின்றதாம். இந்த ரயிலை ஏவுகணை வச்சு தாக்க முயற்சி செஞ்சாலும் ரயில்ல பொருத்தப்பட்டிருக்கிற அதிநவீன ஆயுதங்கள் அந்த ஏவுகணையை சில கிலோமீட்டர்களுக்கு முன்னாடியே தாக்கி அடிக்கும் திறன் கொண்டவையானதாம். இதன் காரணமாக தான் கிம் ஜாங் உன் நத்தை வேகத்தில் ஊர்ந்து போனாலும் கூட சீனா, ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த ரயில்ல தான் பயணம் செய்கிறார்கள். இதற்கு உயிர் பயம்தான் முக்கிய காரணம்னு கூறப்படுகிறது. அதே நேரம் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கிடத்தான் கிம் ஜாங் உன் இந்த ரயில்ல பயணங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. மொத்தத்தில் கிம் ஜாங் உன்னுடைய இந்த ரயில் பயணம் உலக அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது.